குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஸ்டார் டி ரமேஷ்குமார் பேசுகிறேன். ஆல்ரெடி நம்ம யூனிட் 3 ஜாமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செக்ஷன்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து யூனிட் 5 தியரி ஆஃப் டார்சன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான யூனிட்டு. கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக புரியும். சரி கவனிங்க. ஸோ தியரி ஆஃப் டார்சன். ஸோ டார்சன் என்ன அப்படின்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஷாஃப்ட்டை வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஷாஃப்ட் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ எங்கெங்கே உங்களுக்கு ரோட்ரி மோஷன் இருக்குதோ அங்கங்கெல்லாம் நம்ம ஷாஃப்ட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். எதுக்காக வந்து ஷாஃப்ட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பவர் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ஷாஃப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஷாஃப்ட் வந்து எங்கே பார்த்துருப்பீங்கன்னா, ஃபேன் உங்கள் வீட்டில் எல்லா வீட்லேயும் சீலிங் ஃபேன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட் வந்து சென்டரில் வந்து ஷாஃப்ட் பேரிங் மூலியமா வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஷாஃப்ட் வந்து பவர் வந்து என்ன பண்ணுதுன்னா டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பவர் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்மிட் ப ப டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோம். ஸோ நிறைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸு அங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து ஷாஃப்ட் வந்து பயன்படுத்துகிறோம். நீங்கள் இந்த ரைஸ் மில்லையும் வந்து உங்களுக்கு ஷாஃப்ட் வந்து பயன்படுத்துகிறோம். ரோட்ரி மோஷன் எங்கெங்கே இருக்குதோ அங்கங்கெல்லாம் வந்து இந்த ஷாஃப்ட் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ரைட்டா? ஸோ ஒரு ஷாஃப்ட்டில் பவர் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னா, அங்கே வந்து டார்க் இருந்தால் மட்டும்தான் பவரை வந்து என்ன பண்ண முடியும், டிரான்ஸ்மிட் வந்து பயன்படுத்த முடியும். ஸோ டார்க்கு ஒரு ஷாஃப்ட்டில் எந்த அளவுக்கு டார்க் இருக்குது அப்படின்னா ஸோ அதான் பியூர் டார்சன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பியூர் டார்சன் அப்படின்னா என்ன? ஒரு ஷாஃப்ட் வந்து ரொட்டேட் ஆகுது பார்த்தீங்களா, ஒரு ஷாஃப்ட் வந்து ஃபுல்லாக ரொட்டேட் ஆகுது பார்த்தீங்களா, பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ அங்கே பியூர் டார்சன் இருக்கிறதுனால தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, ஷாஃப்ட் வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ ரொட்டேட் ஆனால் தான் வந்து உங்களுக்கு பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ எப்படி வந்து ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகாது? ஸோ ஷாஃப்ட் வந்து வித்தவுட் பெண்டிங் அண்டு ஆக்சில் த்ரஸ்ட். ஸோ பெண்டிங் இருக்கக்கூடாது, ஆக்சில் த்ரஸ்ட் இருக்கக்கூடாது. இது 2 இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு வந்து பவர் டிரான்ஸ்மிட் ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகும்போது பவர் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பியூர் டார்சன். அப்போ இந்த ஆக்சில் த்ரஸ்ட்டோ இல்லை ஷாஃப்ட்டில் பெண்டிங்கோ இல்லாமல் இருந்ததுன்னா அந்த ஷாஃப்ட்டில் வந்து என்ன இருக்குது, பியூர் டார்சன் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ டார்சன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பவரை வந்து என்ன பண்ண முடியும், டிரான்ஸ்மிட் வந்து ஆகும். ரைட்டா? ஸோ பியூர் டார்சன் அப்படின்னா என்ன? வித்தவுட் ஷாஃப்ட் வந்து வித்தவுட் ஆக்சில் த்ரஸ்ட்டு பெண்டிங் இது 2 இல்லாமல் இருந்து பவரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்னா அது வந்து ஷாஃப்ட்டில் வந்து பியூர் டார்சன் இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இதுக்கு அசம்ஷன் மேட் இன் தியரி ஆஃப் பியூர் டார்சன். ஸோ ஒரு ஷாஃப்ட்டில் பியூர் டார்சன் இருக்கும்னா என்னென்ன அசம்ஷன் நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மெட்டீரியல் ஆஃப் த ஷாஃப்ட் இஸ் யூனிஃபார்ம் த்ரூ அவுட். அதாவது ஒரு ஷாஃப்டினுடைய ஃபுல் லென்த்துக்குமே வந்து அதனோட மெட்டீரியல் வந்து எப்படி இருக்கணும், ஒரே மாதிரியான மெட்டீரியல் தான் இருக்கணும். வேறு வந்து மெட்டீரியல் வந்து மிக்ஸ் ஆகிடக்கூடாது. த ஷாஃப்ட் இஸ் ஆஃப் யூனிஃபார்ம் சர்க்குலர் செக்ஷன் த்ரூ அவுட். அதாவது ஷாஃப்டினுடைய லென்த்து ஃபுல்லாக வந்து அதனுடைய கிராஸ் செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சர்க்குலராக இருக்கணும். ரைட்டா? ஒரு இடத்துல வந்து கட்டாக இருக்கக்கூடாது, குரூவ் இருக்கக்கூடாது, இல்லை ஒரு இடத்துல ரெக்டாங்குலர் கட் பண்ணியிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சர்க்குலர் செக்ஷனாகவே இருக்கணும். த மெட்டீரியல் ஆஃப் த ஷாஃப்ட் ஒபேஸ் ஹூக்ஸ் லா. ஸோ இது வந்து ஹூக்ஸ் லா வந்து ஒபே பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ ஹூக்ஸ் லா அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ வித்தின் எலாஸ்டிக் லிமிட் ஸ்ட்ரெஸ் ப்ரொபோர்ஷன் டு தி ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ் டு நாட் எக்ஸீட் த லிமிட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி. ஸ்ட்ரெஸ்ஸு வந்து அதனோட லிமிட்டை வந்து தாண்டக்கூடாது. த ட்விஸ்ட் அலாங் த ஷாஃப்ட் இஸ் யூனிஃபார்ம். ஷாஃப்டினுடைய ஃபுல்லாக வந்து ட்விஸ்ட் வந்து எப்படி இருக்கணும், ஒரே மாதிரியாக இருக்கணும். ஸோ ஆல் த டயாமீட்டர் விச் ஆர் ஸ்ட்ரைட் பிஃபோர் ட்விஸ்ட் ரிமைன் ஸ்ட்ரைட் ஆஃப்டர் ட்விஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு 8 பாயிண்ட் வந்து இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 3 மார்க் ஆர் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஷாஃப்ட் வந்து பியூர் டார்சனாக இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு 3 மார்க் கேட்டாங்கன்னா எனி 3 பாயிண்ட் எழுதுங்க, 5 மார்க் கேட்டாங்கன்னா எனி 5 பாயிண்ட் எழுதுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிறோம். ஒரு ஷாஃப்ட்டில் எப்படி பியூர் டார்சன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அசம்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டார்சன் ஃபார்முலாவுக்கு போயிடலாம். பவர் டிரான்ஸ்மிட்டட் பை த ஷாஃப்ட். இதில் நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டாக கவனிங்க. ஃபார்முலான்னு அசால்ட்டாக விட்றாதீங்க.
பவர் டிரான்ஸ்மிட்டட் பை த ஷாஃப்ட், இதுக்கு வந்து கேபிட்டல் பி அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். அதுக்கு ஃபார்முலா வந்து 2/nt/60 இன்ட்டு 1000. ஸோ இதில் வந்து n அப்படிங்கிறது என்னென்னா ஸ்பீட் இன் ஆர்பிஎம். புக்கில் வந்து உங்களுக்கு ஸ்மால் என் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஸ்மால் என் யூஸ் பண்ண வேண்டாம், கேபிட்டல் என் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கேபிட்டல் என் அப்படிங்கிறது என்ன, ஸ்பீட் இன் ஆர்பிஎம். டி அப்படிங்கிறது என்ன, டார்க். ஸோ டி அப்படிங்கிறது என்ன, டார்க். டிங்கிறது என்ன, டார்க்கு. ஸோ 60 இன்ட்டு 1000, இந்த 1000 எதுக்காக கொடுத்துருக்குற அப்படின்னா, நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது யூனிட் கன்வர்ஷன் பண்ண வேண்டியது இருக்காது. ஸோ அதுக்காக இந்த 1000 கொடுத்துருக்குறேன். ஆக்சுவலாக ஃபார்முலா வந்து 2/nt/60 தான். நான் வந்து இந்த டார்க்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நியூட்டன் மில்லிமீட்டர் நமக்கு வரும், அது நியூட்டன் மீட்டராக மாற்றுறதுக்காக நான் இந்த ஃபார்முலாலேயே வந்து என்ன பண்ணிட்டேன், 1000 ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இது வந்து ஈஸியாக கால்குலேட்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதனோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா வாட்ஸ்ன்னு சொல்லலாம். அடுத்து டார்க் ஃபார் சாலிட் ஷாஃப்ட். இதில் மொத்தம் உங்களுக்கு வந்து 2 ஷாஃப்ட் இருக்குது. ஒன்று வந்து சாலிட் ஷாஃப்ட்டு, இன்னொன்று வந்து ஹாலோ ஷாஃப்ட்டு. சாலிட் ஷாஃப்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு டயாமீட்டர் தான் இருக்கும். ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு வந்து இன்னர் டயாமீட்டர், அவுட்டர் டயாமீட்டர் 2 விதமான டயாமீட்டர் இருக்கும். ஸோ இதுக்கு உண்டான ஃபார்முலா டார்க் ஃபார் சாலிட் ஷாஃப்ட். ஸோ சாலிட் ஷாஃப்டுடைய டார்க்கு ஃபார்முலா வந்து π/16 இன்ட்டு d cube இன்ட்டு fs. π/16 d cube இன்ட்டு fs. ஸோ இதில் டி அப்படிங்கிறது டயாமீட்டர் ஆஃப் தி ஷாஃப்ட், எஃப்எஸ் அப்படிங்கிறது சியர் ஸ்ட்ரெஸ், ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் டார்க் ஃபார் ஹாலோ ஷாஃப்ட். ஸோ டார்க் ஃபார் ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு π/16 d0/4 மைனஸ் di/4 டிவைட் பை d0 இன்ட்டு எஃப்எஸ். ஸோ d0 அப்படிங்கிறது அவுட்டர் டயாமீட்டர், diங்கிறது இன்னர் டயாமீட்டர், எஃப்எஸ்ங்கிறது சியர் ஸ்ட்ரெஸ், யூனிட் வந்து நியூட்டன் எம்எம். முதல்ல இந்த ஃபார்முலா வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலா போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் சாலிட் ஷாஃப்ட். போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படிங்கிறது நம்ம ஜேங்கிற லெட்டரில் வந்து டினோட் பண்ணுறோம். சாலிட் ஷாஃப்ட் அப்படிங்கிறனால சஃபிக்ஸில் வந்து எஸ் போட்டிருக்கிறோம். ஸோ இதோட ஃபார்முலா வந்து π/32 இன்ட்டு d/4. டிங்கிறது டயாமீட்டர் ஆஃப் தி சாலிட் ஷாஃப்ட். ஸோ நெக்ஸ்ட் போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ஹாலோ ஷாஃப்ட். ஸோ ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு வந்து ஜேஹெச்னு கொடுத்துருக்குறோம். ஸோ இதனுடைய ஃபார்முலா ஜேஹெச் ஈக்குவல் டு π/32 இன்ட்டு d0/4 அவுட்டர் டயாமீட்டர் பவர் 4 மைனஸ் இன்ட்டு di/4, di இன்னர் டயாமீட்டர் பவர் 4, யூனிட் வந்து mm/4. நெக்ஸ்ட் டார்சன் ஈக்குவேஷன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபார்முலா. 2 மார்க்கில் ரைட் த ஃபார்முலா ஃபார் டார்சன் ஈக்குவேஷன் கேட்பாங்க. ப்ராப்ளம் போடுறதுக்கு இந்த டார்சன் ஈக்குவேஷன் நமக்கு தேவைப்படும். ஸோ டார்சன் ஈக்குவேஷனுக்கு வந்து ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா T/J ஈக்குவல் டு FS/R ஈக்குவல் டு C∞/L. இதில் ஏதாவது ஒரு 2 ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து எடுத்து என்ன பண்ணலாம்னா ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். எந்த 2 ரிலேஷன்ஷிப் வேணால் எடுத்து நீங்கள் ஃபார்முலா சால்வ் பண்ணிக்கலாம். டிங்கிறது டார்க்கு, ஸோ ஜேங்கிறது போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, எஃப்எஸ்ங்கிறது சியர் ஸ்ட்ரெஸ், ஆருங்கிறது மேக்ஸிமம் ரேடியஸ், சிங்கிறது மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. இந்த மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி அப்படிங்கிறது சிஆர்ஜி அல்லது என் 3 லெட்டரில் நம்ம டினோட் பண்ணிக்கலாம். தீட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் ரேடியன், எல் அப்படிங்கிறது லென்த் ஆஃப் ஷாஃப்ட். ஸோ இந்த இடத்துல நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இதில் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா இது வந்து 3 லெட்டர் CRGRN அப்படின்னு டினோட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் கேபிட்டல் என் அப்படிங்கிறது ஸ்பீட் இன் ஆர்பிஎம் அப்படின்னு வரும். இங்கேயும் கேபிட்டல் என் வந்து என்னது மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. இதுக்கு ரெண்டுக்கு நீங்கள் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க அப்படின்னா யூனிட்டை பார்த்து மட்டும்தான் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸ்பீட் இன் ஆர்பிஎம், ஆர்பிஎம் அப்படின்னா ரெவல்யூஷன் பர் மினிட், ஆர்பிஎம் அப்படின்னு இருந்தால் அது வந்து ஸ்பீடு, அது கேபிட்டல் என்னு தான். ஸோ மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி அதுக்கு யூனிட் வந்து நியூட்டன் பர் mm² இருந்ததுன்னா அதுக்கு வந்து என்னது கேபிட்டல் என். ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி தான். நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, அந்த வேல்யூ தான் நம்ம இங்கே பயன்படுத்துவோம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு பின்னாடி வந்து நான் சொல்லியிருக்கிறேன், பார்த்துக்கலாம். இங்கே வேர் அப்படின்னு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு லெட்டருக்கு நம்ம ஆல்ரெடி சொன்னோம் பார்த்தீங்களா, அதே தான் இங்கே இருக்குது. கேபிட்டல் என் அப்படிங்கிறது வந்து ஸ்பீட் இன் ஆர்பிஎம், கேபிட்டல் என் அப்படிங்கிறது ஸ்பீட் இன் ஆர்பிஎம்.
டி அப்படிங்கிறது டயாமீட்டர் ஆஃப் தி சாலிட் ஷாஃப்ட், டி நாட் அப்படிங்கிறது அவுட்டர் டயாமீட்டர் ஆஃப் தி ஹாலோ ஷாஃப்ட் எம்எம், டிஐ அப்படிங்கிறது இன்னர் டயாமீட்டர் ஆஃப் தி ஹாலோ ஷாஃப்ட் எம்எம், டி அப்படிங்கிறது டார்க் நியூட்டன் எம்எம் யூனிட், ஜே அப்படிங்கிறது போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா யூனிட் எம்எம் பவர் 4, எஃப்எஸ் அப்படிங்கிறது சியர் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு இன் தி ஷாஃப்ட், ஸோ அதுக்கு யூனிட் வந்து நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். ஸோ இதோட நீங்கள் யூனிட் வந்து தெரிஞ்சிட்டிங்கன்னா மட்டும்தான் ப்ராப்ளம் போடுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆர் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ரேடியஸ் எம்எம், சி அப்படிங்கிறது மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. இதுக்கு லெட்டர் வந்து சிக்கு வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா ஜின்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து என்னது கேபிட்டல் என் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 லெட்டருமே இருக்குது மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டிக்கு. அது யூனிட் சேம் தான், லெட்டர் மட்டும் மாறும். நீங்கள் யூனிட்டை வச்சு தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தீட்டா அப்படிங்கிறது ஆங்கிள் ஆஃப் டிஸ்டேன் டிகிரிஸ், எல் அப்படிங்கிறது லென்த் ஆஃப் ஷாஃப்ட், அதனோட யூனிட்டு எம்எம். ஸோ நம்ம இப்போ ப்ராப்ளம் ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். உங்கள் புக்கில் இருக்கிற ப்ராப்ளமே தான் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 5க்கு உண்டான ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எடுத்துக்கு பார்த்துக்கோங்க. கால்குலேட் த டார்க் இன் சாலிட் சர்க்குலர் ஷாஃப்ட் 120 mm diameter if the shear stress is not to exceed 80 Newton per mm square. Calculate the torque in solid circular shaft. ஒரு சாலிட் சர்க்குலர் ஷாஃப்ட்டுக்கு டார்க் கேட்குறாங்க. அதுக்கு வந்து 120 mm டயாமீட்டர், 120 mm டயாமீட்டர். இஃப் த சியர் ஸ்ட்ரெஸ் இஸ் நாட் டு எக்ஸீட் 80 நியூட்டன் பெர் எம்எஃப் ஸ்கொயர். சியர் ஸ்ட்ரெஸ் வந்து 80 வந்து தாண்டல. ஸோ எஃப்எஸ் வந்து எவ்வளவு, டயாமீட்டர் ஆஃப் தி ஷாஃப்ட் கேபிட்டல் டி அப்படின்னு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கேபிட்டல் டின்னு இது வந்து என்ன பண்ணிக்கிறீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் எஃப்எஸ் வந்து எவ்வளவு, 80 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் எஃப்எஸ். ரைட். ஸோ கிவன் டேட்டா எழுதிட்டோம். ஃபைண்ட் வந்து என்ன டார்க்கு, யூனிட் வந்து நமக்கு என்ன வரும், நியூட்டன் எம்எம் தான். ரைட். அது எப்படி வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் யூனிட்டை வந்து மெமரி பண்ணணும்னு அவசியம் இல்லை, அந்த யூனிட் எப்படி வருது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் இப்போ ஃபார்முலா எழுதுக்கங்க. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஃபார்முலா தான். என்ன கேட்குறாங்க, டார்க். இது என்ன ஷாஃப்ட்டு, சாலிட் ஷாஃப்ட் அப்படின்னு தெளிவாக கொடுத்துறாங்க. கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துறாங்க, சாலிட் சர்க்குலர் ஷாஃப்ட் அப்படின்னு கொடுத்துறாங்க. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க, டார்க் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. உடனே நீங்கள் ஃபார்முலாவில் எடுத்துகிட்டு டார்க்குக்கு சாலிட் சர்க்குலர் ஷாஃப்ட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாருங்கள். டார்க்குக்கு சாலிட் சர்க்குலர் ஷாஃப்ட்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதில் எழுதி போட்டிருக்கிறோம். என்ன ஃபார்முலா, டார்க்குக்கு டி ஈக்குவல் டு π/16 டி கியூப் இன்ட்டு எஃப்எஸ். எஃப்எஸ் இன்ட்டு டி கியூப்னால் ஒன்று தான், டி கியூப் இன்ட்டு எஃப்எஸ்னால் ஒன்று தான். இதுக்காக நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதில்லை. ரைட்டா. ஸோ இது ஒவ்வொன்றா நீங்கள் வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். இது வந்து என்னென்னா கேபிட்டல் டி வரும் இங்கே, அவ்வளோதான். இங்கே வந்து என்ன வரும், கேபிட்டல் டி கியூப் வரும். π/16 எஃப்எஸ் வந்து எவ்வளவு, 80, டி வந்து எவ்வளவு, டயாமீட்டர் 120. இங்கே மறக்காமல் கியூப் போட்டுக்கோங்க. ரைட்டா. ஸோ இந்த வேல்யூ எல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், 27.143 இன்ட்டு 10⁶ நியூட்டன் எம்எம். இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ இதில் கால்குலேட்டரில் போடும்போது ப்ராக்கெட் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. எப்படி ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா, இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு π/16, அதாவது ஷிஃப்ட் அமுத்தி பை அமுத்தினா வந்துடும், /16 போட்டுருங்க. இன்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, 80 போடு, இன்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், 120 போட்டு, கால்குலேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 120 போட்டு இந்த மாதிரி எக்ஸ் கியூப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிக்கும், உனக்கு 120ல் வந்து கியூப் வந்துடும். போட்டு நீ டார்க்கோட ஆன்சரை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபைண்ட் அவுட்டு பண்ணிக்கலாம். ரைட்டா. ஸோ இதுதான் உன்னுடைய ஃபைனல் ஆன்சர். இது சிம்பிளான ப்ராப்ளம். இது 5 மார்க்லையும் கேட்கலாம், 3 மார்க்லையும் கேட்கலாம். ரைட்டா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாமா. நெக்ஸ்ட் அதே மாதிரி டிட்டர்மைன் த பவர் டிரான்ஸ்மிட்டட் பை த ஷாஃப்ட். பவர் கேட்குறாங்க. ரொட்டேட்டிங் அட் 120 RPM ஸ்பீடு, ஏவரேஜ் டார்க் 3 × 10⁶ நியூட்டன் எம்எம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு வந்து என்ன கேட்குறாங்கன்னா பவர் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க, பவர். ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எழுதிக்கங்க. ஸ்பீட் ஆஃப் தி ஷாஃப்ட். ஸோ ஸ்பீட் ஆஃப் தி ஷாஃப்ட்டுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ஸ்மால் என் யூஸ் பண்ண வேண்டாம். என்ன பண்ணுறீங்க,
கேபிட்டல் எண்ணை யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டா? கேபிட்டல் என் ஈக்குவல் டு 120 ஆர்பிஎம். இல்லை நீங்கள் ஸ்மால் என் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்ல, யூஸ் பண்ணாலும் தப்பு கிடையாது. ஆனால் மெமரியில் வச்சுக்கோங்க. ஏன்னா பின்னாடி வந்து ஸ்ப்ரிங், இதுக்கு அடுத்த ஆஃப் யூனிட்டில் வந்து ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னு வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. அதில் ஸ்மால் என் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ ரெண்டும் சேர்ந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதுக்காக தான் இங்கே வந்து கேபிட்டல் என் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். டார்க் 3 × 10⁶ நியூட்டன் எம்எம். ஸோ டார்க் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கே நம்ம போட்டோம். ரைட்டா? சரி, ரைட். ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் நியூட்டன் மீட்டருக்கு மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு பாரு. ஏன் அப்படின்னா பவர்னுடைய யூனிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவர்னுடைய யூனிட் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிக்கிறோம், நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், வாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். உங்கள் வீட்டில் வந்து அந்த பவர் கன்சப்ஷனில் எதில் இருக்குது, வாட்ஸில் தான் இருக்குது, மீட்டரில். பவர் கன்சப்ஷன் வீட்டில் இருக்குல்ல கண்ணு, அதில் எதில் சொல்கிறோம், இத்தனை 30 வாட்ஸ் ஓடிக்குது, 40 வாட்ஸ் ஓடிக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே தான். அந்த வாட்ஸுக்கு இன்னொரு யூனிட் என்ன அப்படின்னா தான் நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட். ரைட்டா? ஸோ பவருக்கு என்ன ஃபார்முலா, 2/NT/60 × 1000. என்னது, நான் எதுக்காக வந்து 60 × 1000 போட சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறது இந்த ப்ராப்ளத்தில் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ரைட்டா? இந்த இடம் இருக்குது பார்த்தியா, இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த யூனிட் கன்வர்சேஷன் அப்படிங்கிறது பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த இடத்துல பல பசங்களுக்கு யூனிட் கன்வர்சேஷன் பண்ண தெரியாது, கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க. ரைட்டா? இப்போ நீ பவர் ஈக்குவல் டு ஃபார்முலா 2/NT இன்ட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறீங்க, 60 இன்ட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன், நான் ஆன்சர்லேயே ரைட்டாக போட்டுக்கிறேன், 60 இன்ட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறீங்க 1000 அப்படின்னு போட்டு அப்படின்னா, இங்கே கிவன் டேட்டாவில் என்ன கொடுத்துருக்குறாங்க, டார்க்கு 3 × 10⁶ தானே, அதை அப்படியே வந்து நீ என்ன பண்ணிக்கிற, சப்ஸ்டியூட் பண்ணிக்கிற. ரைட்டா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நியூட்டன் எம்எம் இருக்குல்ல, இந்த 1000 வந்து என்னவா மாற்றிடும், நியூட்டன் மீட்டராக மாற்றிடும். அப்போ பவர்னுடைய யூனிட் வந்து என்ன கிடச்சிடும் நமக்கு, ஃபைனல் நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட் கிடச்சிடும். நமக்கு ஆன்சரும் வந்து என்ன ஆயிடும், கரெக்டான ஆன்சர் வந்துடும். இங்கே புக்கில் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா 3 × 10⁶ நியூட்டன் எம்எம், அதை வந்து நியூட்டன் மீட்டருக்கு மாற்றிருக்கிறாங்க. அதை கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் 1000 போடல. நம்ம ஆல்ரெடி ஃபார்முலாலேயே 1000 போட்டிருக்கிறதுனால நமக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. இந்த இடத்துல இந்த யூனிட் கன்வர்சேஷன் அப்படிங்கிறது பண்ண வேண்டியது இல்லை. சில பேர் வந்து பண்ணாமல் விட்ருவாங்க, அப்போ மிஸ்டேக் ஆகிடும். அதனால தான் இந்த 1000 வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஃபார்முலாலேயே வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். ரைட்டா? இது இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் அப்படின்னா நம்ம யூடியூப் வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் போத் அக்ரி அண்ட் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலும் ரோல் நம்பர் போட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ரைட், நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்துடலாமா? A hollow shaft of external and internal diameter 80 mm and 50 mm is required to transmit torque from one end to another. What is the safe torque it can transmit if the allowable shear stress is 45 Newton/mm²? சரி, ரைட். இப்போ ஹாலோ ஷாஃப்ட்னு தெளிவாக கொடுத்துட்டா, ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு எத்தனை டயாமீட்டர், 2 டயாமீட்டர். ஒன்று எக்ஸ்டர்னல் டயாமீட்டர், இன்னொன்று வந்து என்னது, இன்டர்னல் டயாமீட்டர். தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சரி, கிவன் டேட்டா எழுதலாமா? ஸோ எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் ஆஃப் தி ஷாஃப்ட் D0, கேபிட்டல் D0 அப்படின்னு போட்டுக்கோங்க, ஈக்குவல் என்னது 80 mm. இன்டர்னல் டயாமீட்டர் ஆஃப் தி ஷாஃப்ட் DI, அது வந்து என்னது 50 mm. நெக்ஸ்ட், இஃப் த அலோவபிள் சியர் ஸ்ட்ரெஸ் FS வந்து எவ்வளோ, 45 Newton/mm². FS என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க, டார்க், டிரான்ஸ்மிட் டார்க் ஃப்ரம் ஒன் எண்ட் டு அனதர். ஸோ டார்க்கு டார்க் டிரான்ஸ்மிட்டட் பை த ஷாஃப்ட், இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போது டார்க் டிரான்ஸ்மிட்டட் ஷாஃப்ட்டுக்கு என்ன ஷாஃப்ட் ஃபார்முலா பார்க்கணும், ஹாலோ ஷாஃப்ட். ஸோ ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, டார்க்குக்கு என்ன ஃபார்முலா, T = π/16 into D0⁴ minus DI⁴ divided by D0 into FS. ரைட்டா? FS முன்னாடி போட்டாலும் சரி பின்னாடி போட்டாலும் சரி அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நீங்கள் உங்களுடைய வேல்யூவில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணணும். D0 எவ்வளவு, 80 mm/4 போட்டுக்கோங்க. இது சப்ஸ்டிட் பண்ணிக்கணும்.
by 16 fs 45 80 power 4 minus இன்னர் diameter 50 power 4 divided by 80 இதெல்லாம் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 3.834 into 10 power 6 நியூட்டன் எம்எம் இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் டார்க்னுடைய ஆன்சர். இந்த கால்குலேட் பண்ணும்போது கால்குலேட்டிங் மிஸ்டேக் எல்லாம் போடுங்க, அப்போ தான் ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். இதை வந்து நீங்கள் தனித்தனியாக கூட கால்குலேட் பண்ணி போட்டுடலாம். முதல் by 16 into 45 அதனோட ஆன்சர் தனியாக எழுதிக்கோங்க. அப்புறம் இன்ட்டு போட்டு இதனுடைய ஆன்சர் தனியாக போட்டு என்ன பண்ணுறீங்க எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு ஒரு 10 மார்க் ப்ராப்ளம் பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், அடிக்கடி போர்டு எக்ஸாம்பிள் கேட்கக்கூடிய ப்ராப்ளம். A hollow shaft of external and internal diameter is 100 mm and 40 mm is transmitting power at 120 rpm. Find the power can transmitted by the shaft if the shear stress is not to exceed 50 Newton per mm square. இது ஒரு ஹாலோ ஷாஃப்டுடைய ப்ராப்ளம். இது கிவன் டேட்டா எழுதலாம். கிவன் டேட்டா எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் அண்ட் இன்டர்னல் டயாமீட்டர். ஸோ அப்போ எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் அப்படிங்கிறது எவ்வளவு 100 mm, இன்டர்னல் டயாமீட்டர் அப்படிங்கிறது என்ன 40 mm. ரைட்டாக எழுதிக்கிறீங்க. அடுத்தது இஃப் த டிரான்ஸ்மிட் பவர் அட் 120 rpm. இந்த இடத்துல கிவன் டேட்டா சில பேர் என்ன பண்ணுவோம் தெரியுமா, டிரான்ஸ்மிட்டிங் பவர் அப்படின்னு கொடுத்துருக்கனால பவர் P ஈக்குவல் டு 120 ஆர்பின்னு எழுதியிருப்போம். அப்போ இந்த இடத்துல யூனிட் அப்படிங்கிறது ரொம்ப நம்ம இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். பவர் அட் 120 ஆர்பிஎம். ஆர்பிஎம்னா என்ன, ரெவல்யூஷன் பர் மினிட். ரெவல்யூஷன் பர் மினிட் என்ன, ஸ்பீடு. அது வந்து என்னது கேபிட்டல் என். அதுதான் வந்து கிவன் டேட்டா. ஸோ ஸ்பீட் ஆஃப் தி ஷாஃப்ட் கேபிட்டல் என் ஈக்குவல் டு எவ்வளவு 120 ஆர்பிஎம். சியர் ஸ்ட்ரெஸ் எஃப்எஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 50 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். ஸோ கிவன் டேட்டாலாம் எழுதியாச்சு. நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, டிரான்ஸ்மிட்டிங் பவர் வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஷாஃப்ட் வந்து 120 ஆர்பிஎத்தில் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா எவ்வளோ பவர் அப்படிங்கிறது அதனோட மீனிங். ரைட்டா. ஸோ பவர் வந்து டிரான்ஸ்மிட் பை தி ஷாஃப்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்குண்டான ஃபார்முலாவுக்கு நம்ம போய்க்கலாம். ஸோ இது வந்து என்ன ஷாஃப்ட்டு, ஹாலோ ஷாஃப்ட். ஹாலோ ஷாஃப்ட் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஹாலோ ஷாஃப்டினுடைய ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு டார்க்குக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். டார்க்குக்கு என்ன ஃபார்முலா ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு, T ஈக்குவல் டு பை பை 16 T equal to pi by 16 into d naught power 4 minus di power 4 divided by d into fs. fs முன்னாடி போட்டாலும் தப்பு இல்லை, பின்னாடி போட்டாலும் தப்பு கிடையாது. ஸோ fs பை பை 16 அப்படி எழுதிக்கிறோம். பை பை 16 fs வந்து எவ்வளவு 50, d நாட் எவ்வளவு 100 பவர் 4, di எவ்வளவு 40 பவர் 4 டிவைட் பை என்னது d நாட் வந்து எவ்வளவு 100 போட்டோம். போட்டு யூனிட் கன்வர்ஷன்ஸில் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.56 இன்ட்டு 10 பவர் 6. இந்த இடத்துல யூனிட் வந்து என்ன வரும் நியூட்டன் எம்எம். ஸோ இது எப்படிங்க சார், இது நியூட்டன் எம்எம்ங்கிறீங்க நியூட்டன் மீட்டருங்க எப்படிங்க சார் வருது அப்படின்னா அது சொல்லித்தரம்பா. எஃப்எஸ் 15 போட்டிருக்கிட்டு பார்த்தியா, அந்த எஃப்எஸ் 50 அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி கிவன் டேட்டாவில் என்ன யூனிட் கொடுத்துருக்குறாங்க நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். என்ன யூனிட் கொடுத்துருக்குறாங்க நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். ரைட்டா. அடுத்தது எஃப்எஸ்க்கு வந்து என்ன யூனிட்டு நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். இந்த டி நாட் பவர் 4 பார்த்தியா, அவுட்டர் டயாமீட்டருக்கு என்ன யூனிட்டு எம்எம்
அவுட்டர் டயாமீட்டருக்கு என்ன யூனிட்டு? எம்எம். அப்போ பவர் 4 இருக்கனால என்ன வரும்? பவர் 4 வரும். ரைட்டா? மைனஸ் அடுத்தது 100 டிக்கு வந்து என்ன யூனிட்டு? எம்எம் வரும். இங்கே ஒரு எம்எம் இருக்கு பார்த்தியா 40, அதுக்கு வந்து என்னது? எம்எம் பவர் 4. நெக்ஸ்ட் ஸ்டெப் சொல்கிறேன். இந்த நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயரை அப்படியே போட்டுக்கோங்க. இது வந்து யூனிட் கன்வர்ஷன் எப்படி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எம்எம் பவர் 4 மைனஸ் எம்எம் பவர் 4 என்ன வரும்? எம்எம் பவர் 4 தான். கீழே வந்து என்ன இருக்குது? எம்எம். அப்போ இங்கே எம்எம் ஸ்கொயருக்கு எம்எம் பவர் 4 இருக்கா? கேன்சல் ஆச்சுன்னா இங்கே என்ன வரும்? எம்எம் ஸ்கொயர் வருமா? அப்போ இங்கே ஒரு எம்எம் இருக்கா? ஸோ இந்த எம்எம்க்கு இந்த ஸ்கொயரில் கேன்சல் பண்ணி என்ன ஆகும்? நியூட்டன் இன்ட்டு எம்எம். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? நியூட்டன் எம்எம் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ஃபைனல் யூனிட் நமக்கு. ரைட்டா? சரி, இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. ரைட்டா? யூனிட் எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இப்போ உங்களுக்கு இந்த நியூட்டன் எம்எம் வந்துருச்சு. அடுத்தது பவர்னுடைய ஃபார்முலா இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. இந்த ஆன்சர் நமக்கு இது கன்ஃபியூஸ் பண்ணவே வேண்டாம். இப்போ நமக்கு டார்க்கு வந்து என்னாச்சு? 9.56 இன்ட்டு 10⁶ நியூட்டன் எம்எம் வந்துருச்சு. அடுத்து பவர் ஃபார்முலா 2/nt டிவைட் பை 60 இன்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே 1000 ஆட் பண்ணுவோம். என்ன ஆட் பண்ணுவோம்? நம்ம 60 இன்ட்டு 1000 அப்படிங்கிறது ஆட் பண்ணுவோம். அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். அப்போ 2/n ஸ்பீட் இன் ஆர்பிஎம் வந்து எவ்வளோ? 120. அடுத்தது டார்க் வந்து எவ்வளோ? 9.566 இன்ட்டு என்ன ஆன்சரு? இன்ட்டு 10⁶. இதை மிஸ் பண்ணிட்டாங்க, பிரிண்டிங் மிஸ்டேக்கு. அந்த 10⁶ வந்து என்ன பண்ணிக்கிறீங்க? ஆட் பண்ணிக்கிறீங்க. டிவைட் பை 60 இன்ட்டு என்ன போடுற? 1000 போடுறேன். ஸோ 1000 போட்டினா உனக்கு வரக்கூடிய ஆன்சர் பவர் வந்து வாட்ஸில் தான் வரும். அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட். அந்த வாட்ஸை வரக்கூடிய ஆன்சரை டிவைட் பை 1000 போட்டிங்கன்னா கிலோ வாட்ஸாக மாறிடும். ரைட்டா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு அனுப்பிச்சுடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். இது வந்து என்னென்னா சாலிட் ஷாஃப்ட். இப்போ பார்த்தது ஹாலோ ஷாஃப்ட்டு. இது வந்து என்னது? சாலிட் ஷாஃப்ட்டு. இது போர்டு எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய ப்ராப்ளம். இது சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். கண்ணை சிம்னினாவே என்ன ஆச்சு? ஒரு ஸ்டெப்பு வந்து போயிடும். ஸோ யூடியூப் போடக்கூடிய யூடியூப் வீடியோவில் ஏன் நம்ம போடுறோம் அப்படின்னா, ஒரு பையன் ஸ்பீடாக இருப்பான், ஒரு பையன் ஸ்லோவாக இருப்பான். அவனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ரைட்டா? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ரோல் நம்பர் போட்டு எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான். கால்குலேட் த பவர் டிரான்ஸ்மிட்டட் பை த ஷாஃப்ட் ஆஃப் டயாமீட்டர் 150 mm at 120 rpm. ஸோ டயாமீட்டர் ஆஃப் தி ஷாஃப்ட் வந்து எவ்வளவு? d 150 mm. ஸ்பீடு இன் ஆர்பிஎம் வந்து எவ்வளவு? 120 rpm. கேபிட்டல் N போட்டுக்க. இஃப் த மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் இஸ் நாட் டு எக்ஸீடு எஃப்எஸ் வந்து எவ்வளவு? 80 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். வாட் வில் பில் த ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் இன் எ லென்த் ஆஃப் 10 மீட்டர். ஸோ ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்குறா. அதாவது தீட்டா என்ன அப்படின்னு கேட்குறா. நெக்ஸ்ட்டு வந்து லென்த்து வந்து எத்தனை மீட்ரு? 10 மீட்டர். ரைட்டா? மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுறது தான். மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டிக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லிக்கிறோம். என்ன லெட்ரு? சி அல்லது என் அல்லது ஜி கூட என்ன பண்ணலாம்? போட்டுக்கலாம். ஈக்குவல் என்ன? 0.84 இன்ட்டு 10⁵ நியூட்டன் பர் mm ஸ்கொயர். ஸோ கிவன் டேட்டாலாம் எழுதியாச்சு. கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது இதில் ஏதாவது நம்ம யூனிட் கன்வர்சேஷன் இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம். டயாமீட்டர் ஆஃப் தி ஷாஃப்ட் டி 150 mm. இதில் நோ சேஞ்ச். ஸ்பீடு இன் ஆர்பிஎம் அது அதே யூனிட் தான் இருக்குது. சியர் ஸ்ட்ரெஸ் நியூட்டன் பர் mm ஸ்கொயர் இருக்குது. லென்த்து வந்து 10 மீட்டர்.
ஸோ லென்த் வந்து 10 மீட்டர். இது வந்து எல்லாமே மில்லி மீட்டர்ல இருக்கிறனால நாம் இந்த மீட்டர் வந்து என்னவா மாற்றணும், மில்லி மீட்டராக மாற்றணும். எப்படி மாற்றுறது? ஸோ இங்கே கவனிங்க. 1 மீட்டர் 1 மீட்டர் ஈக்குவல் டு 1000 mm. உங்கள் 1 மீட்டர் ஈக்குவல் டு எத்தனை mm? 1000 mm. எப்படிங்க சார்? நீ வந்து ஒரு டேப் எடுத்துக்க. ஒரு மீ ஒரு டேப் எடுத்துட்டு 1 சென்டிமீட்டர் எடுத்துட்டீங்கன்னா அதில் எத்தனை கோடு இருக்கும் பார். எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து உனக்கு எத்தனை ஒரு சென்டிமீட்டருக்கு 10 கோடு இருக்குது. அதனால் வந்து என்னது, ஒவ்வொரு கோடு எம்எம். ரைட்டா? அப்போ அதை 10 எம்எம் சொல்கிறோம். அப்போ 10 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 100 எம்எம். ரைட்டா? ஸோ அதே பார்த்தீங்கன்னா 1 மீட்டருக்கு உள்ள ஸ்கேலோ டேப்போ எடுத்து பார்த்து அந்த கோடு எண்ணி பார்த்தீங்கன்னா 1000 கோடு இருக்குது. 10,000 லைன்ஸ் இருக்கும். ரைட்டா? ஸோ அதான் வந்து என்னது, 1000 எம்எம். இந்த யூனிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது மறந்துடாதீங்க. ஸோ அப்போ 1 மீட்டருக்கு 1000 எம்எம் அப்படின்னா 10 மீட்டருக்கு எத்தனை எம்எம்? 10 மீட்டர்ஸ்க்கு எத்தனை எம்எம்? 10,000 எம்எம். ரைட்டா? இதை மட்டும் யூனிட் கன்வர்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பவர் டிரான்ஸ்மிட்டர் கிவன் டேட்டா என்ன கேட்குறேன், கால்குலேட் த பவர் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் வாட் வில் பி த ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட். இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ பவர் டிரான்ஸ்மிட்டர் அப்படிங்கிறதுக்கு என்ன கேபிட்டல் பிங்கிற லெட்டர், ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட்டுக்கு வந்து தீட்டா. இது ரெண்டு தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரி, டைரெக்டாக ஃபார்முலாவுக்கு வந்துடலாம். ஸோ பவர் டிரான்ஸ்மிட்டருக்கு என்ன ஃபார்முலா? பவர் டிரான்ஸ்மிட்டருக்கு P ஈக்குவல் டு 2/NT இன்ட்டு 60 இன்ட்டு 1000. இதுதான் ஃபார்முலா. இது மறந்துடாதீங்க. 60 இன்ட்டு 1000 நோட் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. சரி, இதில் வந்து நம்ம டார்க் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ டார்க் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ஷாஃப்ட்டு, சாலிட் ஷாஃப்ட்டு. இது ரெண்டு விதமான மெத்தடில் நம்ம வந்து டார்க் வந்து கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து என்ன மெத்தட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று டார்க்கு டைரெக்டாக நம்ம ஃபார்முலா கொடுத்துருக்குற சாலிட் ஷாஃப்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, T ஈக்குவல் டு பை 16 இன்ட்டு டி கியூப் இன்ட்டு எஃப்எஸ்ன்னு கொடுத்துருக்குறோம் பார்த்தீங்களா. T ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, பை 16 டி கியூப் இன்ட்டு எஃப்எஸ். ஸோ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் என்ன பண்ணலாம், டார்க் வந்து டைரெக்டாக கண்டுபிடிக்கலாம். இல்லை ரிலேஷன்ஷிப் வச்சு டார்சன் ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தியா, டார்சன் ஈக்குவேஷன் T/J ஈக்குவல் டு Fs/R ஈக்குவல் டு C θ/L. இந்த ரிலேஷன் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், Fs/R. இந்த ரிலேஷன்ஷிப், இது ஏதாவது ஒரு ரெண்டு ரிலேஷன்ஷிப் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து டார்க் வந்து கண்டுபிடிக்கலாம். சரியா? இந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப் ஏதாவது வந்து எடுத்து நம்ம டார்க் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரி, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பவர் ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருச்சு. பவர் ஈக்குவல் டு P ஈக்குவல் டு 2/NT இன்ட்டு 60 இன்ட்டு 1000. 60 இன்ட்டு 1000. ரைட்டா? இப்போ இதில் இருக்கிறது ஒவ்வொரு வேல்யூவாக கண்டுபிடிக்கணும். T கண்டுபிடிச்சா போதும். N ஸ்பீட் இன் ஆர்பிஎம், N வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. அப்போ டார்க் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டார்க்கில் வந்து என்ன பண்ணால் ரிலேஷன்ஷிப் வச்சு நம்ம என்ன பண்ணிட்டா கண்டுபிடிக்கிறோம். என்ன ரிலேஷன்ஷிப், டார்சன் ஈக்குவேஷன் அப்படின்னு ஒன்று எழுதி போட்டோமா. T/J ஈக்குவல் டு Fs/R ஈக்குவல் டு C θ/L. இந்த ரிலேஷன்ஷிப் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிக்கலாம். இந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா இதை வச்சு கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா இதனுடைய டேட்டாலாம் நம்மகிட்ட இருக்குது. அப்போ T/J ஈக்குவல் டு Fs/R அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டார்க்கை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். T/J ஈக்குவல் டு Fs/R. ஸோ அதில் T அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா T ஈக்குவல் டு என்ன வரும், T ஈக்குவல் டு இந்த Fs/R இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே வந்துடும். இந்த J வந்து என்ன, இந்த J வந்து வகுத்தலாக இருக்கிறது ஈக்குவல் தாண்டி போச்சுன்னா என்ன ஆயிரும், மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். ரைட்டா? இப்போ இந்த ஃபார்முலாவில் கொண்டு என்ன பண்ணுறீங்க, சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த டீக்கு வந்து Fs/R இன்ட்டு ஜே வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஜே அப்படிங்கிறது என்ன, போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இந்த ஜே அப்படிங்கிறது என்ன, போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு சாலிட் ஷாஃப்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, π/32 இன்ட்டு d⁴. π/32 d diameter of the shaft வந்து எவ்வளவு, 150 power 4.
இது கால்குலேட் பண்ணிங்கன்னா 4.97 × 10⁻7 mm/4. இப்போ இந்த வேல்யூ கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஜே இருக்கிற இடத்துல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். அப்போ கீழே வந்து பாருங்கள், கீழே டி மீன் ஈக்குவல் டு எஃப்எஸ் 80, ஆர் 75, டயமீட்டரில் பாதி தான் ரேடியஸ், ஜே 4.97 × 10⁻7. இந்த இது கால்குலேட் பண்ணோம்னா 5.301 × 10⁻7 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். நாம் வந்து சொல்லியிருக்கிறோம், இது நமக்கு தேவையில்லை, நியூட்டன் மீட்டர் வரக்கூடிய ஆன்சரை அப்படியே கொண்டு போய் என்ன பண்ணுறோம், பவர் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபார்முலாலேயே என்ன பண்ணிட்டோம், 60 × 1000 அப்படின்னு போட்டிருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், இந்த நியூட்டன் டார்க் வந்து என்ன யூனிட்டில் கிடைக்கும், ஆல்ரெடி சொல்லிக்கிறோம், நியூட்டன் எம்எம்மில் தான் கிடைக்கும். இந்த நியூட்டன் எம்எம்மை நம்ம வந்து நியூட்டன் மீட்டராக மாற்றுறதுக்கு தான் என்ன பண்ணுறோம், 1000 டிவைட் பண்ணுறோம். அது ஃபார்முலாலே கொண்டு வந்ததுனால இந்த 5.301 × 10⁻7 அப்படின்ட்டு போட்டிங்கன்னா போதும். ரைட்டா, இந்த வரக்கூடிய ஆன்சர் அப்படியே போடுங்க. இங்கே வந்து நீங்கள் நியூட்டன் மீட்டரை வந்து மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட்டா, ஸோ இந்த இடத்துல வந்து 10⁻4 வராது, இந்த வந்து என்னது 10⁻7, சேம் ஆன்சரே ஏதாவது வரும், இந்த ஆன்சர் வராது. இல்லை நான் மாற்றி போடுறதுனால போட்டுக்கலாம். நீங்கள் 1000 ஃபார்முலாவில் வந்து யூஸ் பண்ணாமல் 60 மட்டும் புக்கில் இருக்கிற மாதிரி வச்சு போட்டிங்க அப்படின்னா, இந்த இடத்துல என்ன ஒன்று நியூட்டன் எம்எம் இருக்கா, நம்ம பவரோட யூனிட் என்ன சொல்லியிருக்கிறோம், நியூட்டன் மீட்டர்/செகண்ட். அப்போ இந்த நியூட்டன் எம்எம்மை வந்து என்னவா மாற்றணும், நியூட்டன் மீட்டராக மாற்றணும். அப்போ டிவைட் பை 1000 போட்டிங்கன்னா என்ன ஆயிரு, நியூட்டன் மீட்டராக ஆயிடுது. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், அங்கே டிவைட் பை 1000 போடுறதுக்கு பதில் ஃபார்முலாலேயே என்ன பண்ணிட்டோம், 1000 கொண்டு வந்துட்டோம். ஸோ வரக்கூடிய ஆன்சர் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உனக்கு வந்து பவர் வந்து எதில் கிடச்சிடும், வாட்ஸில் கிடைக்கும். அந்த வாட்ஸை வந்து மறு 1000 டிவைட் பண்ணால் கிலோ வாட்ஸில் கிடச்சிடும். உனக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீ ஃபாலோ பண்ணி. ஸோ பவர் டிரான்ஸ்மிட்டட் பை தி ஷாஃப்ட் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டார்சன் ஈக்குவேஷன் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த இன்னும் T/J = Fs/r = c⁻L. ஸோ இதுதான் வந்து டார்சன் ஈக்குவேஷன். ரைட்டா, இப்படி தான் எழுதி போட்டிருக்கிறேன். ஸோ இதில் வந்து என்ன பண்ணிக்கிறோம், இந்த Fs/r c⁻L இந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப்பை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஆங்கிள் ஆஃப் ரேடியன் தீட்டா வந்து என்ன பண்ணுறோம், ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ரைட்டா, ஸோ Fs/r c⁻L, சிக்கு பதில் என்னன்னு கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது, நம்ம சொல்லிக்கிறோம். இப்போ தீட்டா மட்டும் வச்சுட்டீங்க அப்படின்னா என்ன வரும், Fs/r × L/n. அப்படி Fs/r × L/n. Fs எவ்வளவு, 80, லென்த் ஆஃப் தி ஷாஃப்ட் 1000, r ரேடியஸ் ஆஃப் தி ஷாஃப்ட் 75, n 0.84 × 10⁻5. n வந்து 0.84 × 10⁻5. n அப்படிங்கிறது என்னன்னா மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. இந்த இடத்துல n அப்படிங்கிறது ஸ்பீடு ஆர்பிஎத்தை கொண்டு வந்து போட்டுறாத. ஆன்சர் வந்து தப்பாயிரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் தீட்டா = 0.12698 ரேடியன். ஸோ இது இப்போ தீட்டாவில் வந்து வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கால்குலேட்டரில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஆன்சர் வரலைன்னா எப்படின்னு கேளுங்க. ஆன்சர் தப்பாச்சுன்னா கால்குலேட்டரில் வந்து திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். ஏதோ டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க. ஸோ இதோட உங்களுக்கு வந்து யூனிட் 5ல் ஆஃப் யூனிட்,
அதாவது டார்சன் அப்படிங்கிற போர்ஷன் முடிஞ்சது. இனி வந்து ஸ்ப்ரிங் அப்படிங்கிற இன்னொரு ஆஃப் யூனிட் இருக்குது. அதை வந்து நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.